இன்றைய பதிவு ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். சுக்கிர பகவான் மேசமனையில் வீட்டிருக்க இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி, அதாவது 29/6/2025 அன்று சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று ரிஷபமனையில போய் அமர இருக்கிறார். இந்த ஆனி மாதம் முழுவதும் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனமனையில் வீட்டிருக்க போறாங்க. புதன் பகவான் ஆட்சி பலத்தோட இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறது வருகின்ற ஆனி மாதம் 8ஆம் தேதி, அதாவது 22/6/2025 அன்று. சிம்மமனையில் செவ்வாயும் கேதும் வீட்டிருக்க கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான். சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன பலன், என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அதே இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி அன்று அந்த புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல வந்து அமர்கிறது. அப்ப எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் உங்க ராசி அதிபதி 10, 11ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நன்மை இருக்கக்கூடிய ஒரு பலன், அதாவது ஒரு நல்ல பலன். உங்க மனசுக்கு பிடித்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அப்ப ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு விதத்தில் சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியனுடனே சேர்ந்திருக்கல்லப்பா, அப்போ நிச்சயமாக சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். ஆனா அதே சமயம் சனி உங்க ராசியை பார்க்குது. அப்போ என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம்ங்கிறது இயல்பாகவே இந்த கன்னிக்கு அமையும். சோ அது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விட்டாலே உங்களுக்கு மற்ற விஷயங்கள் சிறப்பு தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன கொஞ்சம் தள்ளி போடுவீங்க, இன்னைக்கு செய்யலாம்ங்கிற விஷயத்த நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் ராசி நல்லபடியா இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்புகளையும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆனி மாதம். 2ஆம் அதிபதி, அதாவது 2ஆம் அதிபதி போய் 8ல உட்கார்ந்துருக்கார். அப்போ தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி 8ல போய் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான், அதாவது ஒரு வலி என்கின்ற அமைப்புல போய் உட்கார்ந்துருக்கு. ஆனா இருந்தாலும் குரு என்கின்ற ஒரு நல்லவர் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்ப என்ன, தனம் வரும். தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், வாக்கு விஷயத்துல கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும். தேவையில்லாத வாக்குகளை கொடுத்தால் அது ஒரு பிரச்சனை கொடுக்கதாக இருக்கு. ஏன்னா 2க்குரியவன் இப்ப 8ல இருக்கா. அப்போ அந்த 2க்குரியவன் 8ல இருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் எச்சரிக்கை. தேவையில்லாத பணத்தை கொடுப்பது, வாங்குவது, சோ இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது இதெல்லாமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த மாதம். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 2ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ இன்னும் சிறப்பாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். குடும்பம் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும். சோ குரு என்கின்ற ஒரு நல்லவர், ஒரு பெரியவர், எல்லாத்தையும் நல்லது என்று நினைக்கக்கூடிய அந்த குரு தனஸ்தானத்தை பார்க்கிறது மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். 2ஆம் அதிபதி 8ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு வலி, ஒரு வேதனை அப்படிங்கிற விஷயம், அதாவது நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என்ன நெகட்டிவ், யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க, பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு தொந்தரவு பிரச்சனை உண்டு அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறனால சுக்கிரன் பெண்கள், அப்ப குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், பிரஷர் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப குடும்ப விஷயத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்கிறத ஞாபகத்துல வச்சுட்டாலே போதும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய
அந்த முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் போய் கேதுவோட இணைகிறது. அப்போ சகோதர சகோதரிகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணும். செவ்வாய் என்பது சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் போய் 12ஆம் இடத்தில் கேதுவோட இருக்கிறதுனால அவங்களோட சில சண்டை சச்சரவு, சில விஷயங்கள், அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான சில தன்மைகளை கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்ப 4ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது. குரு எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்துல வளர்க்க செய்வார். அப்ப 4ஆம் இடம் புனிதப்படுத்துகிறது. 4ஆம் இடத்துல என்ன இருக்கு? தாய் இருக்கு. தாய் என்கின்ற உயிர் காரகத்துவம் இருக்கு. அப்ப தாய் நன்றாக இருக்க போகிறது. தாய் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். தாய்க்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லாம இருந்தா கூட இப்போ இந்த மாதம் சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிக்கு அமையும். அதே சமயத்தில் வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா அப்படின்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கிறார், குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன் கிடைக்கும். கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அப்போ கடனை வாங்கி டெவலப் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். தொழில் ரீதியான டெவலப்மெண்டாக இருந்தாலும் சரி, அல்லது அசையும் அசைய சொத்துக்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு நல்ல மாதம் தான். சுகஸ்தானத்தை பெருக்கிக்குவீங்க. ஒரு வீடு கட்டலாம், வீட்டை கட்டின வீட்டை வாங்கலாம், அல்லது கட்டி வீட்டை விற்று அதன் மூலமாக வேற ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம். அப்ப வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். விவசாயத்தில் இருக்கக்கூடிய கன்னிக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்க போகுது. விளைவித்த பொருட்கள் மூலமாக கணிசமான தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ இல்லையோ, இந்த மாதம் பாத்தீங்கன்னா எப்படியோ ஒண்ணு விவசாயத்துல எதையாவது ஒண்ணு பண்ணணும், புதிய முயற்சிகளை புகுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு திருப்திகரமான ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விவசாய மக்களுக்கு நிச்சயமாக அமைய போகுது. 6ஆம் இடம் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, அந்த இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். அதை கெடுக்க போகிறார். அப்ப கடன் இருந்தாலும் பரவாயில்ல, எதையாவது ஒண்ணு பண்ணணுங்கிற தன்மை இருக்கும். கடனை வாங்கி கடனை டெவலப் பண்ணக்கூடிய தன்மை, கடனை எப்படியாவது அடைச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனா என்ன, சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், நிலம் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், படிப்புக்காக கடன் வாங்கலாம், திருமணம் சம்பந்தப்பட்ட சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கலாம். சோ இந்த மாதிரி சுப விஷயங்களுக்கு கடன் வாங்கினா எப்படியா ஒண்ணு அடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. 7ஆம் இடத்துல, 7ஆம் இடம் என்பது என்ன? திருமணம். அந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார். 6க்குரியவன் 7ல இருக்கிறதுனால உண்மையாவே உங்களுக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன, கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையே போகணும், அவ்வளவுதான். 7ல சனி, 6ஆம் அதிபதி எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவன், அவன் போய் அங்க உட்கார்ந்துருக்கான். அப்ப விட்டு கொடுத்து போகணும். 5ஆம் அதிபதியாக சனி இருக்கார். அப்ப என்ன, அன்பும் பெருகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் அன்பு பாசம் அதிகமாகும் அப்படிங்கறத அமைப்பு. அப்ப கண்டகசனினால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அனுசரணை பண்ணீங்கன்னா அன்பு பாசத்தை கொடுத்தீர்கள். நீங்கள் அன்பு பாசத்தை கொடுத்தீர்கள் அப்படின்னா ஆப்போசிட்ல இருந்து எகைன் அன்பு பாசம் கொடுக்கும். நீங்கள் எதிர்ப்பை கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து எதிர்ப்பை கொடுக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட். சுக்கிரன் 8ல இருக்கார். சுக்கிரன் 8 வாகன காரகன் 8ல இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இந்த கன்னிக்கு உகந்தது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க. இந்த மாத இறுதியில சுக்கிரனுடைய பெயர்ச்சி எங்க போகுது? அடுத்த உங்களுடைய ரிஷபத்துக்கு போகுது. அங்க ஆட்சி பலத்தோட வலிமேற்க போகிறார். எப்போ இது நடக்குது? ஆனி மாதம் 15ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பலம். சோ முதல் 15 நாட்கள் கொஞ்சம் சுக்கிரனால கொஞ்சம் பாதிப்பு. சுக்கிரன்னா பெண்கள், பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கலாம். பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத களத்திர ரீதியாக, 8ங்கிறது என்ன, திருமண காரக கிரகம். அப்ப களத்திர ரீதியாக ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் ஆனி மாதம் 15க்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி பலத்தோட இருக்க போறார். அப்ப என்ன, கணவன் மனைவிக்குள்ள இன்னும் நல்ல ஒரு அந்யோன்யத்தை பெருக்கக்கூடிய தன்மை.
காதல் உண்டாகும், காதலுக்குள்ள இறங்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கு. காதல் இருக்கிறவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை. பெண்களுக்கு என்னன்னா அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷர் இருந்தால் இந்த ஆடி மாதம் 15க்கு அப்புறம் சரியாகும். குடும்பத்துக்காக தான் நம்ம உழைக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக அப்படிங்கிற ஒரு பொதுநல உணர்வுங்கிறது நிச்சயமாக வெளிப்பட்டு விடும். 10ஆம் இடத்தில் கேந்திர அதிபதிகள் இணைவது ஒரு சிறப்பு. அதாவது இந்த 4 கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, 1, 4, 7, 10 அதிபதிகள். 1 புதன், 4 குரு, 7 குரு, 10 புதன். இப்ப இந்த 4 கார்னருடைய அதிபதிகளான குரு புதன் இணைந்திருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ 4 பில்லர்ஸ் வலிமையா இருக்கு, உங்களை அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு பிரச்சனை எது இருந்தாலும் சமாளிச்சிருவீங்கன்னு அர்த்தம். 10ஆம் இடத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். குரு சூரியன் இணைந்திருக்கிறதுனால சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள், திடீர் அரசாங்க ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய தன்மை. இது வரைக்கும் அந்த எண்ணமே இல்லைன்னா கூட இப்ப அந்த எண்ணம் வரக்கூடிய தன்மை. இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். 10ஆம் இடத்துல ஒரு மாற்றம் உண்டு, நிச்சயமா மாற்றம் உண்டு. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கார். டிராவல் உண்டு, வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். புதன் சூப்பரா 10ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கு. அப்ப தொழிலில் முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் யுக்திகளை கடைபிடிப்பீர்கள். புத்திசாலித்தனமிக்க கிரகமான புதன் ஆட்சி பலம் வலிமையா இருக்கு. அப்போ உங்களுடைய பிளான் சக்சஸ் ஆகும். புதிய பிளான், புதுசா எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும். ரிசர்ச்ல சக்சஸ் நடக்கும், ரிசர்ச்ல சக்சஸ் கொடுக்கும். புதிய கண்டுபிடிப்புகள், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். குரு 10ல் இருக்கார். குரு அப்படின்னாலே ஆசிரியர், ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறை, போதனை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள். குருவனாலே தங்கம், தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள், கல்வி கூடங்கள் நிறுவி அதை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள். குரு அப்படின்னாலே சட்டம், நிதித்துறை, அதாவது நீதித்துறை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். கேது 12ஆம் இடத்தில் இருக்கார், ஞானத்தை கொடுப்பார், நல்ல ஞானத்தையும். ஏன்னா 6, 12 அச்சுக்கல்ல ராகு கேதுக்கள் இருக்கிறது சிறப்பு. நிறைய பேர் வெளிநாட்டு வேலைக்காக அல்லது வெளிநாட்டு அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தெய்வ அனுகூலங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்புங்கிறதற்கு 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும், குரு என்கின்ற கிரகம் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான அந்த குரு உங்க ராசியோட சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தால நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு நல்ல செய்தி கொடுக்கும். தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில், வியாபார விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும். தன விஷயத்தில் பிராப்தம் உண்டு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு. இந்த ஆனி மாதம் 15க்கு அப்புறம் அந்த 15 வரைக்கும் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் தனாதிபதி குடும்பாதிபதி போய் 8ல் மறைஞ்சிருக்கிறது ஒரு நெகட்டிவ் என்றாலும், ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால, 4 கார்னர் அதிபதிகள் வலிமையாக இருக்கிறதுனால எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னிக்கு நிச்சயமாக அமையும்.